காலை வணக்கம். இன்று நான் பதிவிடப் போவது அதிமுக தொண்டர்களுக்காக. 2021 ஒரு சதிவலை பின்னப்பட்டது, அதிமுக ஜெயிக்கக்கூடாது என்று. அது கமலஹாசன் ஒரு வைட்டல் ரோல், தினகரன் வைட்டல் ரோல். அதேபோல் இப்போது விஜய் உள்ளே இறங்கிய பிறகு இந்த லயோலா ஒரு மாணவர், ஓல்டு மாணவர்கள் சொல்லி ஒரு ஓட்டுப்பு நடத்தி ஒவ்வொரு வருஷம் ஒரு பதிவேற்கின்றார்கள். 2024 எம்பி எலெக்ஷனில் பிஜேபி 2வது இடம் வரும், அதிமுக கூட்டணி 3வது இடம் வரும் என்று சொன்னார்கள். அவர் இதே போல் வச்சு மீடியாவுக்கும் திமுக சப்போர்ட்டுக்காகவும் ஏதோ பலனை பெற்று தன்னுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டு அதிமுக தொண்டர்களை திசை மாற்றுகிறார்கள். அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒருவரும் அம்மா எம்ஜிஆர் தொண்டராக இருந்தாலும், அம்மாவை ஃபாலோ பண்ணுறவர்களாக இருந்தாலும், எடப்பாடியை ஃபாலோ பண்ணுறவர்களாக இருந்தாலும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஏடிஎம்கே வெற்றி பெறுவதற்கு. இந்த பொய் கருத்து கணிப்பெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். 2016 ஏடிஎம்கே ஜெயிக்காது, 2வது இடம் அம்மா வரமாட்டாருன்னு சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் பொய்த்து போய் அம்மா மீண்டும் 2வது முறையாக கண்டினியூட்டி பண்ணி அரசியல் கொண்டு வந்தார். அந்த திறமை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு சாரும். மு.க. ஸ்டாலினுக்கோ திமுக கட்சிக்கோ 2ஆம் தடவை ஆட்சி வந்து அவங்களுக்கு சரித்திரமே கிடையாது. இதற்கு நம்ம வழிபடக்கூடாது. ஒவ்வொரு தொண்டனும் முழு மூச்சுடனும், யாரும் எதுவும் பாகுபாடுமின்றி மாவட்ட செயலாளர்களோ மற்ற கட்சி பொறுப்பாளர்களோ அனுசரிக்கவில்லை, கேட்கவில்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய உரிமையை எம்ஜிஆருக்காகவும் புரட்சித் தலைவர் அம்மாவிற்காகவும் நாம் பணியாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, ஏழை மக்கள் பலனடையும் திட்டங்களை தீட்டியவர் ஜெயலலிதா அண்ட் எம்ஜிஆர். அதை எடப்பாடி ஃபாலோ பண்ணார். அந்த திட்டங்கள் திரும்ப மக்களுக்கு சேர வேண்டும். திராவிட ஆட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காலத்திலையும் அவங்கள் மக்களை சிந்திப்பது கிடையாது. குடும்பத்தை மட்டுமே சிந்திப்ப ஒரு கட்சியாக இருக்கின்றது. ஆகையினால் நான் திரும்ப சொல்கின்றேன், நீங்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏடிஎம்கே வெற்றி பெறுவதற்கு ஒரு முழுமையாக உழைக்க வேண்டும். அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய பலனை தரும். வேறு எந்த விதத்திலையும் நம்மளுக்கு பலனை தராது. யார் எங்கே வேண்டாலும் வரலாம், யார் எப்போ வேண்டாலும் போகலாம். விஜய் என்பது 8 to 10% தான். ஒரு மாயப்பிம்பத்தை உருவாக்கி அதுலேயும் ஒரு போய் சேர போய் அவன் 2வது நிலவிலே மீடியாவில் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம வழிபடக்கூடாது. நாம் கிராமம் முதற்கொண்டு டெவலப்பான கட்சி. அனைத்து இடங்களையும் நம்மளுக்கு உரிமைகள் உண்டு. அதேபோல் தொகுதி வாரியாக உண்டு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கின்றேன்.